எக்ஸ்பிரஸ் அவென்யூல இருந்து 1700 அமெரிக்காக்கும் அங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி போய் ஜெர்மனுக்கும் ஒரு குட்டி விசிட் ஈஸ்டர் பனி பத்தி தெரிஞ்சுக்க. EA மால் என்டர் ஆகுறேன் குட் பேட் அக்லி படத்துக்காக. ஒரு பெரிய எக், ஒரு பெரிய முட்டை வந்து அழகா டிசைன் பண்ணி சென்டர் பீஸ்ல வச்சிருக்காங்க. அந்த இடத்துலதான் நான் நிறைய தடவை கிறிஸ்துமஸ்க்கு, தீபாவளிக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி EAல நான் பாத்திருக்கேன். அந்த இடத்துல எதுக்கு அவ்வளவு பெரிய முட்டை வச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. நான் அங்க ஏதோ ஒரு மிருகம் இருக்கு, பட் அது என்னன்னுங்கிறதும் டீகோட் பண்ண முடியல. நான் முதல்ல போகும்போது இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும். ஆக்சுவலி என் கூட வந்த அந்த பொண்ணு கிட்ட இது எதுக்காக வச்சிருக்கீங்க, இது ஏதாச்சும் காரணம் ஒண்ணு இருக்கும், EAல சும்மாதான் இருக்க மாட்டேன். வேற அவங்க நீ என்னோட படத்துக்கு வந்தியா இல்லைன்னா இதை ஆராய்ச்சி பண்ண வந்தியா? And that girl actually குட் பேட் அக்லி படம் முடிச்சிட்டு கீழே வரதுக்கு எஸ்கலேட்டர்ல என்ன கூட்டிட்டு வரும்போது ஏதோ ஒரு வீடியோ எடுக்க, அப்ப சடனா திரும்பி பார்த்தா அது ஒரு முயலு, ஈஸ்டர் பன்னி கதை தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அது ஈஸ்டர் பண்ணி, அது ஈஸ்டர் பண்ணி, இது ஈஸ்டர் பண்ணி பறக்கா வெட்டி எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படிதான் நான் பிஹேவ் பண்ணேன். சரி, ஈஸ்டருக்கும் பன்னிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஜான்வி கேட்க, நான் தெரியாது, சரி ஒரு வீடியோ போடு அப்படின்னா. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. எத்தனை பேருக்கு இதுக்கு தெரியும் தெரியாது. எனக்கு என்னோட சர்க்கிள்ல இருந்து கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டேன். அவங்களுக்கு பன்னிக்கும் ஈஸ்டருக்கும் என்ன லிங்க் அப்படிங்கறது தெரியாது. ஆனா நாங்க அதை செலிப்ரேட் பண்றோம், மாஸ் போறோம், அது போறோம், இது போறோம், செலிப்ரேஷன் இருக்கும், செம்ம ஃபன் ஹாலிடே அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஈஸ்டர் பன்னி? நான் சொன்ன மாதிரியே 1700 அமெரிக்கா வரைக்கும் டிராவல் பண்ணி கொஞ்சம் பின்னாடி ஜெர்மனுக்கும் போனோம். ஜெர்மன்ல ஆஸ்டர்ஹேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டாடப்படுகிறது. அந்த விஷயத்த புரோட்டஸ்டன்ஸ் ஜெர்மன்ல இருந்து டிராவல் பண்ணி 1700ல அமெரிக்கால வரும்போது இந்த ட்ரெடிஷனை ஸ்ப்ரெட் பண்றாங்க. ரொம்ப சிம்பிளான ட்ரெடிஷன், ரொம்ப கியூட்டா சில்ட்ரனை டிசிப்ளின் பண்ண. எந்த குழந்தை ரொம்ப ஒழுக்கமா வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற பேச்செல்லாம் கேக்குதோ அந்த குழந்தையோட வீட்டுல ஒரு முயல் ஒரு எக் போடும் அப்படின்னு. அண்ட் இட்ஸ் நாட் கோழி, இட்ஸ் முயல். ஓகே, ஈஸ்டர் அன்னைக்கு மார்னிங் அந்த எக்க கொண்டு அந்த முயல் போட்டுட்டு போகும் அப்படிங்கறது தான் இந்த கான்செப்ட். இது அந்த எக் உள்ள பிரேக் பண்ணா அதுல கேண்டி, ஸ்வீட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்கார்பரேட் பண்ணப்பட்டது லேட்டர் மாடர்ன் ஈஸ்டர்னால. அண்ட் பைபிள்ல இத பத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா, a lot of scholars who has done research, என்னோட கருத்து கிடையாது. A lot of scholars who have done research says that there is no animal reference in the Bible related to the concept of Easter. சரி, ஈஸ்டர் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தா, குட் ஃப்ரைடே மக்களுக்காக உயிர் தியாகம் செஞ்ச இயேசு கிறிஸ்துநாதர் ஈஸ்டர் அன்னைக்கு, அதாவது குட் ஃப்ரைடேல இருந்து 3வது நாள் உயிர் பெற்று வராரு. That is what we celebrate Easter. என்னோட நாலேஜ்ல இருந்து. நான் கரெக்டா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். Do comment it. It's a hopping festival where everybody enjoys. Even in some places there are art or workshops or play stalls during Easters where kids decorate eggs and they show. Next time ஈஸ்டர் போது ஏதாச்சும் ஒரு மாலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய முட்டையும் பக்கத்துல ஒரு முயலும் பாப்பீங்க. அப்போ கொஞ்சம் டிராவலும் பண்ணுங்க. மால்ல இருந்து 1700 அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஜெர்மன். சின்ன ஸ்லைஸ் ஆஃப் ஹிஸ்டரி இது போதுன்னு நினைக்கிறேன். டாடா.